டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து ரொம்ப லக்கியாக ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறவங்கனால இது வந்து நான் போடுறதுனால கண்டிப்பாக அவங்க கோச்சுக்குவாங்க. பட் ஐ டோன்ட் கேர், ஏன்னா அவங்க என்னை பற்றி கேர் பண்ணல, அதனால் நான் பண்ண மாட்டேன். நிறையா யூடியூபர்ஸ் வந்து லைக் வந்து ஹைட் பண்ணி சின்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். பையன் வெயிட் அதிகமாகும்போது மேபி சஃபகேட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்ட்டாங்க. இந்த டேஸ்க்கே திரும்ப போவேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிறந்த டைமுக்கு மட்டும் போயிடணும், பட் அந்த டேஸ் எல்லாம் திருப்ப வேணாம். ஆனால் என்னையை வந்து ஒரு 4 to 5 hours வந்து காட்டலை யாருக்கும். Hey guys, welcome and welcome back to my YouTube channel. ஸோ தெரியும் ரொம்ப 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 நாள் எடுத்துக்கிட்டேன் நான் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா வந்து ரீசன் வந்து நியூ மாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இருந்தே வீடியோ போடுறது வந்து ஸ்டாப் பண்ணல. எக்ஸாக்டாக என்னால் போட முடியல. ஸோ சில லைஃப் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அதாவது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்னுமே லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. எப்படி நான் வந்து ஆக்டிவாகவே இல்லை, பட் ஸ்டில் யூ காய்ஸ் கிவிங் மீ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் நான் வந்து ரொம்ப லக்கியாக ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறவங்கனால, அதனால தான் அந்த ஒரு மோட்டிவ்னால தான் சீக்கிரம் அவனை தூங்க வச்சுட்டு நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தம்பி வந்து 5/5/25 அந்த டேட்டில் தான் பிறந்தாங்க. ஸோ ரொம்ப லக்கி டேட்டாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எஸ், நான் வந்து அவங்க வந்து மண்டே பிறந்தாங்க. நான் வந்து சாட்டர்டேவே அட்மிட் ஆகிட்டேன். அதாவது இன்டெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு வாட்டர் லெவல் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா சித்திரை வெயில்னு சொல்லுவாங்களே, அதனால் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஈவன் தோ ஐவிலே ஆகட்டும், நிறைய டைம் நீங்கள் என்னோடய ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய அட்மிட் ஆகிற மாதிரி நான் போட்டிருப்பேன். அப்படி போட்டும் ஐவிசி ஏற்றி ஒரு 20 days பக்கம் ஐவியில் வந்து லிக்விடு, அதுக்கப்புறம் அஸ்டமின், இந்த மாதிரி நிறையா லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹைட்ரேஷனுக்காக ஏற்றியுமே அந்த லைக் என்ன சொல்கிறது, இங்கே என்ன வாட்டர் சொல்லுவாங்க, அந்த பனிக்கொடை நீர் வந்து அதிகமாகலை. அது ஏன்னு தெரில. 9 months அப்புறம் சுத்தமாகவே ஆகலை. தம்பிக்கு வந்து டேட் எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா May 28 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5th பிறந்துட்டாங்க, ப்ரீமெச்சூர் பேபி மாதிரி. பட் வந்து அவன் ஃபுல் க்ரோனாக தான் இருந்தான். ஆனால் வந்து வாட்டர் லெவல் இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆகும்போது, இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக போகும்போது, பையன் வெயிட் அதிகமாகும்போது மேபி சஃபகேட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பெட்டர், நமக்கு பையன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே இன்டெக்ஷன் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டோம். ஸோ சாட்டர்டே வந்து அட்மிட் ஆனேன். சாட்டர்டே ஃபுல்லாக பெயின் இருந்துச்சு, சண்டே ஃபுல்லாக பெயின் இருந்துச்சு, மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் பெயின் அனுபவிச்சேன் நார்மல் டெலிவரிக்காக. பட் என்னன்னு தெரில, அந்த லாஸ்ட் அந்த ஒரு பெயின், ஒரு எக்ஸாக்டாக பர்டிகுலராக ஒரு பெயின் வரும், அந்த பெயின் மட்டும் வரல. லைக் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு பெயின் வரும், அந்த பெயின் மட்டும் வரல, மற்றபடி எல்லா பெயினும் வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஒரு 2.5 நாள் இந்த பொண்ணு அனுபவிச்சு, ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பெயின் வரலையே, அந்த புஷ்ஷிங் அந்த ஒரு இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வரி ஆனாங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்டெக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வலி பிடிச்சது. கடைசி எனக்கு சி செக்ஷன் நான் போகிற வரைக்குமே எனக்கு வலி இருந்துச்சு. அங்கே போய் அந்த முதுகில் போடுற ஊசி போட்டோன்னு தான் எனக்கு வலியே ஸ்டாப் ஆச்சு. அதாவது மரத்து போனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு வலி இருந்துச்சு, கொஞ்சம் கூட எனக்கு நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் மேலே நான் சொல்லிட்டேன், என்னால் முடியல, நம்ம சி செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்களும் டைலேஷன் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் இவங்க வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை, தம்பி வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. பயந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் பிரேக் ஆகி ஒரு ஃபியூ ஹார்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ரொம்ப 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 அந்த டேஸ்க்கே திரும்ப போவேணாம் அப்படின்னு சொல்லி அவன் பிறந்த டைமுக்கு மட்டும் போயிடணும், பட் அந்த டேஸ் எல்லாம் திரும்ப வேணாங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு லைஃப்பில். ஸோ அப்படி தான் வந்து தம்பி வந்து ஃபைனலாக அவங்க வந்து சி செக்ஷனில் தான் தம்பி வந்து பிறந்தாங்க. அதனால நான் ஒரி பண்ணவே இல்லை, ஏன்னா நானும் நார்மலுக்கு ட்ரை பண்ணேன். பட் எப்படி பிறக்கணுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. நிறைய பேர் தூங்கிட்டே இருப்பாங்க ஆனால் நார்மல் ஆகும், நிறைய பேர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் சி செக்ஷன் ஆகும். அது வந்து இது ஒரு வே தான், அவ்வளோதான். இது இல்லைனா இதுங்கும்போது 2 ஆப்ஷனுமே பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து சி செக்ஷனில் வந்து ஒரு 3 months மேலே ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அந்த ஸ்டிச் ஆகட்டும் கொஞ்சம் பயந்து தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மல்லையும் சொல்கிறதுக்கு இல்லை, அதுலேயும் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அதனால் எது காட் கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் அக்செப்ட் பண்ணி தம்பியும் நானும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.
வேறு என்ன அப்டேட் இருக்குது? தம்பிக்கு வந்து பேர் சூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்க. சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், பட் இன்னும் வைக்கல. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிங்க? தம்பி என்ன வெயிட்டில் பிறந்தாங்கன்னு கேட்டிங்க. 2.5 பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 நாள் NICUவில் இருந்தாங்க. 5 நாளாக என்கிட்ட தரவே இல்லை. ஃபீட் பண்ணுறதுக்கு நான் தான் போய் அந்த நான் வந்து 4th ஃப்ளோரில் இருந்தேன். 2nd ஃப்ளோரில் வந்து நான் போய் தான் ஃபீட் பண்ணிட்டு வந்தேன். 5 நாளுக்கு அப்புறம் கொடுக்கும்போது அவரோட வெயிட் வந்து 2.1. இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா கெயின் ஆகிருக்காங்க. அதனால் அதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் வந்து அவர் இப்போ ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்லா அழுகுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு 3 months இல்லை 2.5 months மேலே நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிக்கஸ்ட் அப்டேட், தம்பியோட பிக்கஸ்ட் இல்லை, பட் அப்டேட் என்னென்னா நம்ம வந்து வீடு வாங்கிட்டோம். நான் அந்த ரெஜிஸ்டர் பண்ண வீடியோ ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து வீடு வாங்கியிருக்கோம். இப்போ அந்த வீட்டிலேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் வந்து இந்த வீடு வந்து என்ன பட்ஜெட், எப்படி இருக்குது, ஹோம் டூர் காட்டுங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஹோம் டூர் காட்டுறேன். கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், ஏன்னா இன்னும் ஆர்கனைஸே பண்ணல. தம்பி 2 hours ஒன்ஸ்க்கு எந்திரிச்சிருவாங்க. நான் போய் ஃபீட் பண்ணிவிட்டு அம்மாவும் நானும் கொஞ்சமாக வேலை பண்ணிகிட்ருக்கோம். சில அப்டேட் நாங்கள் கிச்சன் ஷெல்ஃப் மாட்டினது, அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்டெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயே அப்டேட் பண்ணுறேன். பண்ணதெல்லாம் நான் அதிலே போடுறேன். அதர்வைஸ் வந்து ஃபுல் ஹோம் டூர் வந்து நான் கொஞ்சம் டைம் இருக்கும், பட் ஸ்டில் நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறேன். இங்கே வேறு மழை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சைடில், இப்போ புதுசாக வந்திருக்க ஏரியாவில். அதனால் கரண்ட்டும் டக்குன்னு ஆஃப் ஆகுது. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியல, சார்ஜ் பண்ண முடியல, லைட்டு செட் பண்ண முடியல. இப்போ கூட கரண்ட் இல்லை, நான் வந்து விண்டோ லைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். வேறு என்ன ஏன் வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கும் சத்தியமாக தெரியல. மேபி இன்னி கெயின் ஆகலாம். ஏன் இப்போ இது வரைக்கும் நான் லாஸில் தான் இருக்கேன், ஏன்னு தெரியல. நல்லதுன்னு சொல்கிறாங்க, இப்படி லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. என் பாடி நான் ஃப்ளோவில் கோ வித் ஃப்ளோன்னு நான் விட்டுட்டேன். என் பாடிக்கே தெரியும் எப்படி ரெக்கவர் ஆகணும், எப்படி ஹீல் ஆகணும்னு. ஸோ நான் அவங்க கையிலே விட்டுட்டேன். நேச்சர் படி அப்படியே எப்படி போகுதோ அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே லைஃபே அக்செப்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை, நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ வரது வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது ஐ வாஸ் அட் 62 kg. இப்போ நான் வந்து 55 kgயில் இருக்கேன். தம்பி வந்து 2.5 kg. என்ன கணக்கில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல, பட் வந்து நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன். தம்பி நல்லா இருக்காங்க, நல்ல ஃபீடிங் ஜேர்னியெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ப்ராப்பராக. பட் வந்து நான் வெயிட் மேபி ஃபீட் பண்ணுறனால வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் பார்ப்போம் நான். ஆனால் வெயிட் கெயின் ஆனேன்னா நான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட ஹாட் வாட்டரில் சம்திங் அந்த ஓமம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எவ்ரி மார்னிங் நான் குடிச்சிட்ருக்கேன். அது வந்து டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், அட் த சேம் டைம் கேஸ் ட்ரபிள் நமக்கும் ப்ளோட்டிங் ஆகாது, தம்பிக்கும் எதுவும் ஆகாது. அதனால வந்து நான் அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு என்ன வாட் எல்ஸ்? இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே நான் சொல்கிறேன், தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டான்லி அண்ணா இருந்தாரா கூட அப்படின்னு சொல்லிட்டு. 10 நாள் பக்கம், அதாவது அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு திருப்ப போகும்போது அந்த 1 monthலேயே ஒரு 1 week நான் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அகெயின் போய் அட்மிட் ஆகி தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அது ஃபுல்லாத்துலேயே ஸ்டான்லி லீவ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் வந்து கல்ப்ரிட் ஒன்று பண்ணிட்டாங்க. நான் வந்து எனக்கு டெலிவரி ஆகி தம்பி வந்து ஒரு 10 to 15 minutesல C-section கூப்பிட்டு போயிட்டு அவங்கள காமிச்சிட்டாங்க. ஆனால் என்னையை வந்து ஒரு 4 to 5 hours வந்து காட்டலை யாருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரூம் அவைலபிளாக இல்லை, பெட் அவைலபிள் இல்லாததுனால என்னை வேறு ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. என்னோடய வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க, எங்கே பொண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு ரூம் கிடைக்காதனால நான் வேறு ஏதோ ரூமில் இருந்தேன். எந்த ரூமில் இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனஸ்டீஷியாவோட அந்த இதில் வந்து நான் படுத்துருந்தேன். நான் வெளியே வந்து பார்க்குறேன், எல்லாருமே இருந்தாங்க, ஸ்டான்லி மட்டும் காணோம். ஏன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அது வந்து பிக்கஸ்ட் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ மேஜர் ஆப்ரேஷன் முடிச்சு வெளியே வரோம், பையனை பார்த்துட்டாங்க, ஆனால் ஹஸ்பண்டை காணுன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு. எனக்கு அது வந்து நான் என்றைக்குமே அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண முடியாமல் அப்படி என்ன அர்ஜென்சின்னு தெரில, கேட்டால் ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொன்னாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து நான் போடுறதுனால கண்டிப்பாக அவங்க கோச்சுக்காங்க, பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அவங்க என்னை பற்றி கேர் பண்ணல, அதனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ வேறு என்ன
நிறையா யூடியூபர்ஸ் வந்து லைக் வந்து ஹைட் பண்ணி இப்போ பிறந்த டேட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நேம் செலெக்ஷனுக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நிறையானோ செப்பரேட்டாக போடணுன்னு நினைப்பாங்க. எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆசை தான். பட் அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் இழுத்தடிக்க முடியல. வந்து இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் தான். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக பெரிய விஷயம்லாம் இந்த வீடியோவில் ஜஸ்ட் லைக் தட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் நமக்கு எப்படி வருமோ அப்படி தானே யூடியூப் பண்ண முடியும். அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோ நான் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். யா, பை கைஸ், வில் see you at the next video.